சீமானுக்கு ஆண்மை பரிசோதனை. விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் வழக்கில் சீமானிடம் ஆண்மை மற்றும் குரல் பரிசோதனை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த பரிசோதனைகளை தொடர்ந்து அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் எனவும் சீமான் கைது செய்யப்படவே அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. வரும் 27ஆம் தேதி ஆஜராக சென்னை வளசரவாக்கம் போலீசார் சீமானுக்கு சம்மன் அனுப்பியுள்ளார். சிவன்மலை முருகன் கோவிலில் உத்தரவு பெட்டியில் வைக்கோல். சிவன்மலையில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறையும் பக்தர் கனவில் தோன்றும் ஒரு பொருள் வைத்து பூசிக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் உத்தரவு போட்டியில் வைக்கோல் வைத்து பூசை நடத்தப்பட்டு வருகிறது. உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம். உடுமலை அருகே விபத்து. உடுமலைப்பேட்டை புறவழிச்சாலையில் நின்ற லாரியின் பின்னால் கேரளா மாநிலம் மலப்புரத்தில் இருந்து பழனிக்கு சென்ற கார் மோதி விபத்துக்குள்ளானது. காரை ஓட்டி வந்தவரும் அவரது 2 வயது ஆண் குழந்தையும் உயிரிழந்தனர். காருக்குள் சிக்கியிருந்த பெண்ணையும் குழந்தையையும் மீட்ட போலீசார் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சீமான் உயிருக்கு ஆபத்து. பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சால் சீமான் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் அவரது வீட்டில் தாக்குதல் நடத்தப்படும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் உளவுத்துறை எச்சரித்தது. இந்த நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச திட்டமிட்ட தாப்பேதிகவை சேர்ந்த டிங்கர் குமரனை போலீசார் பிடித்தனர். போலீஸ் பிடித்ததும் கையில் இருந்த பெட்ரோல் குண்டுகளை சாலையில் தூக்கி அவர் வீசி உள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் காலை உதயம் நியூஸ்